முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக தெரியல, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுக்குறது நீங்கள் சொன்ன மாதிரி. பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன். இதனால இது கிடைக்கும், அதனால அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்ல ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. எனக்கு லயன் கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது. ஏற்கனவே நாங்கள் இந்த லயன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு விவேக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன். ஐ எம் நாட் அ ஜீரோடா, ஐ எம் அ ஹீரோடா. அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு முன்ன அடி எனக்கு பின்ன அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் ஆன் ஸ்பாட்டில் போட்டதான். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இதுலேயும் நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கும் சரி சிங்கமணியனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம முகரக்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லயன் கிங்க்கு 2019 பேச கூப்பிடும்போது, பிரதாப்பா இருக்கட்டும், டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் பெருசாக நினைக்கல. அது எனக்கு தெரியல. இந்த லயன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. பட் நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையங்க லயன் கிங்க்கு பேச வரீங்களான்னு கேட்டோன்னே, இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. ஒரு வேலையும் கிடையாது, சும்மா சொல்கிறதா வேலை இருக்குன்னு. உடனே அவங்க அப்பா லைன் கிங்குப்பா, முஃபாசாப்பா, எப்பா அக்குனா மட்டாடாப்பான்னு கேங்கன்னு கத்திட்டாங்க. இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போய் நான் டப் பண்ணேன். ஒரு கொம்பை வச்சு கிங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னதும் இறங்கி சண்டை செய்யும். இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது. அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போதான் தெரியுது. அப்போதான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபோ சங்கர், சிங்கம், புலி இவங்க தான் கலெக்ஷன் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அண்ணன் இருக்காரு, எல்லாமே சூப்பர் வாய்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது. ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின், தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியரான அது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம். நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே ஒரு பாம்புக்கு தான். ஆரூர்தாஸ் அவர்கள் எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும். அவங்களுக்குள்ள நடக்கிற கதை அதில் நான் பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஸோ இப்போ சிங்கத்தில் நின்று இருக்கு.